வெல்கம் டு நீட் சென்னை. இந்த வீடியோவில் நம்ம வந்து முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஹவ் அவர் ஐஸ் ஒர்க்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த ஐங்கிறது ஒரு கேமரா மாதிரி தான் ஃபங்க்ஷன் ஆகுது. இதில் வந்து நான் கண்ணில் வந்து லைட் பட்ட உடனே அது வந்து அந்த சிக்னலை வந்து வந்து பிரெயினுக்கு சென்ட் பண்ணுது. இந்த பிரெயின் வந்து அதை இன்டர்பிரேட் பண்ணி அதை வந்து இமேஜஸ் தான் நமக்கு வந்து தெரியுது. இந்த ப்ராசஸில் ரெண்டு முக்கியமான கீ ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. அந்த கீ ஸ்ட்ரக்சரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெயின் பார்ட்ஸ் ஆஃப் த ஐ, அதோட ஃபங்க்ஷன்ஸ், அப்புறம் ரெண்டாவது வந்து ஹவ் விஷன்ஸ் ஒர்க்ஸ். இந்த ரெண்டு தான் முக்கியமானது விஷயம். இந்த மெயின் பார்ட்ஸ் ஆஃப் தைல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 6 இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் இருக்கு. கார்னியா, பீப்புள், ஐரிஸ், லென்ஸ், ரெட்டினா, ஆப்டிக் நர்வ்னு. இதுல வந்து கார்னியா வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் லேயர். இது வந்து லைட்டை வந்து வளைச்சு கண்ணுக்குள்ள போக செய்யுது. ரெண்டாவது பீப்புள் வந்து எவ்வளவு லைட் உள்ள நுழையுது அப்படிங்கறத கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பிளாக் ஓப்பனிங். மூணாவது ஐரிஸ் வந்து லைட்டோட இன்டென்சிட்டியை பொறுத்து பீப்புள் சைஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அது கண்ணில் இருக்கக்கூடிய கலர்டு பார்ட். நாலாவது வந்து ரெட்டினா வந்து லைட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ற ஒரு ஃபிளெக்சிபிள் டிரான்ஸ்பரண்ட் ஸ்ட்ரக்சர். அஞ்சாவது பாத்தீங்கன்னா ரெட்டினா. இது வந்து பேக் ஆஃப் தைல இருக்கக்கூடிய ஒரு இன்னர் லேயர். இதுல வந்து 2 போட்டோ ரிசெப்டார் இருக்கு. கோன்ஸ். ஆப்டிகல் நர்வ் இது வந்து இன்டர்பிரேஷனுக்காக ரெட்டினால இருந்து பிரெயினுக்கு சிக்னல் எடுத்துட்டு போறது இதோட வேலை. அடுத்தது நம்ம பாத்தீங்கன்னா ஹவ் விஷன்ஸ் ஐ ஒர்க்ஸ் அப்படின்னு. இந்த விஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகுது ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்படின்னு பார்க்க போறோம். இதுல வந்து 4 ஸ்டெப்பா இருக்குது. லைட் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்டர் ஆகுது. லைட் வந்து கார்னியா வழியா பாஸ் ஆகுது. இது வந்து லென்ஸை நோக்கி லைட்டை வந்து பெண்ட் பண்ணுது. ரெண்டாவது அமௌண்ட் ஆஃப் லைட்டை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு பீப்புள் வந்து தானாவே அட்ஜஸ்ட் ஆகுது. இதான் ஸ்டெப் 1ல நடக்குது. ஸ்டெப் 2ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபோக்கஸிங் த லைட்டை வந்து ரெட்டினால வந்து ப்ரீசைஸா ஃபோக்கஸ் பண்ணி அதுல படுற மாதிரி லென்ஸ் ஷேப் வந்து இது சேஞ்ச் பண்ணுது. இது வேற வேற டிஸ்டன்ஸ்ல உள்ள ஆப்ஜெக்ட்ஸை வந்து தெளிவா பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. இதுதான் ஸ்டெப் 2ல. ஸ்டெப் 3ல வந்து என்ன பாத்தீங்கன்னா வந்து லைட் வந்து கன்வெர்ட் ஆகி எலக்ட்ரிக்கல் சிக்னலா மாறுது. இதுல வந்து முக்கியமா அந்த ரெண்டு போட்டோ ரிசெப்டார், ராடு அண்ட் கோன்ஸ். ராடு வந்து பாத்தீங்கன்னா மங்கலான வெளிச்சத்துல பார்க்க ஹெல்ப்பா இருக்கு. கோன் வந்து பிரைட்டான வெளிச்சத்துல பார்க்க ஹெல்ப்பா இருக்கு. இந்த ரெண்டு ரிசெப்டார்ஸும் எலக்ட்ரிக்கல் சிக்னலா மாத்துது. இதான் ஸ்டெப் 3ல. ஸ்டெப் 4ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சிக்னல் டிராவல் டு த பிரெயின். ஆப்டிகல் நெர்வ் வந்து பிரெயின்ல இருக்கக்கூடிய விஷுவல் கார்டெக்ஸ்க்கு எலக்ட்ரிக்கல் சிக்னலை எடுத்துட்டு போகுது. பிரெயின் இந்த சிக்னலை வந்து இன்டர்பிரேட் பண்ணி நம்ம பார்க்கக்கூடிய இமேஜஸா உருவாக்குது. இது இப்படிதான் வந்து விஷன் வந்து நம்ம ஐஸ்ல வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இதுதான் வந்து இம்பார்ட்டன்டான விஷயம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. டவுட் இருந்துச்சுன்னா கொடுத்துக்கூடிய இந்த கான்டாக்ட் டீடைல் எங்களை அப்ரோச் பண்ணுங்க. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.